எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல தோசைக்கு தொட்டுக்க சூப்பரான சைட் டிஷ் கத்திரிக்காய் குட்ஸு. ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், வரமிளகா, கொஞ்சம் புளி, கருவேப்பிலை. தக்காளியே உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா புளியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்குறது எதுக்குன்னா அடுத்த நாளைக்கும் அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் புளி சேர்க்கு. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வர கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான வரமிளகா, அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் புளி, அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறி விடுங்க. நம்மளுக்கு இதுக்கு மோஸ்ட்லி தண்ணி தேவைப்படாது, பட் நான் இங்கே ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் மட்டும் நான் வச்சுட்டு இறக்கி வச்சிடுறேன். ஸ்டீம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போஸ் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி வடிகட்டிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க, நல்லா மைய கடைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தாளிப்பு போடணும். முன்னாடியே ஏன் தாளிப்பு போடலை அப்படின்னா, நீங்கள் கடுகு போட்டுட்டு நீங்கள் வேக வச்சுட்டு மத்து வச்சு கடைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும் கடுகு. அதனால் இறக்கி வச்சு கடைஞ்சிட்டு ஒரு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் குட்ஸும் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.